காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழையினால் பாதிப்படக்கூடியதாக 72 பகுதிகள் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிகவும் அதிகமாக 3, அதிகமாக 21, நடுநிலையாக 26, குறைந்த அளவில் 22 இடங்களில் மழை பாதிப்புகள் ஏற்படும் என கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 21 கண்காணிப்பு குழுக்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெஞ்சல் புயலின் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அங்கு தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்காமல் பாதுகாக்கவும், பேரிடரின் காரணமாக அங்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யவும் பேரிடர் மீட்புக் குழுவினர் அங்கு தயார் நிலையில் இருக்கின்றனர். அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரத்தில் மொத்தமாக 72 இடங்கள் பாதிப்படையக்கூடிய இடங்களாக கண்டறியப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பூபாலன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக திவ்யா, வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய மெஞ்சல் புயலானது இன்று பிற்பகல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மகாபலிபுரம் மற்றும் காரைக்கால் பகுதியிலேயே கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் அதிக கனமழை எச்சரிக்கையானது விடப்பட்டுள்ளது. இதன் எதிர்வொலியாக பள்ளி கல்லூரிகளுக்கும் முன்னெச்சரிக்கையாக மாவட்ட நிர்வாகமானது விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் காஞ்சிபுரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் லேசான காற்றுடன் மிதமான மழை பொழிவானது காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அத்தியாவசிய பணிக்கு செல்லக்கூடியவர்களும் சிலர் மழையிலே நனைந்தபடி பணிக்கு செல்வதால் வெறும் ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 62 நிவாரண முகாம் ஆனது நிரந்தரமாகவும், மழையின் அளவு அதிகரித்தால் பள்ளி மற்றும் அங்கன்வாடி போன்ற பகுதிகளில் 1300 தற்காலிகமான முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழையின் பொழிவு அதிகமாக காணப்பட்டால் அதுக்கு பாதிக்கக்கூடிய பகுதிகளாக 72 பகுதிகளை கண்டறிந்துள்ளனர். மழையின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 21 கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக அதிகமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாதிக்கக்கூடிய பகுதிகளான 3 இடங்களும், அதிக பாதிக்கக்கூடிய பகுதிகளில் 27 இடங்களும், நடுநிலை பாதிக்கக்கூடிய பகுதிகளாக 26 இடங்களும் என குறைந்த அளவில் பாதிக்கக்கூடிய பகுதியாக 22 இடங்கள் என மாவட்ட நிர்வாகமானது இப்போ கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.